பங்களாதேஷில் ஹிந்து தொழிலதிபர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பங்களாதேஷில் முகமது ஜூன்ஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சியில் அங்கு சிறுபான்மையினரான ஹிந்துக்கள் மீது அதிகளவில் வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் ஹிந்து இளைஞரான திப்பு சந்திரதாஸ் மதமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி ஒரு கும்பலால் அடித்துக் கொள்ளப்பட்டு பலர் முன்னிலையில் உடல் எரிக்கப்பட்ட கொடூரமும் அங்கு அரங்கேறியிருந்தது. அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷின் மைன்பின் சிங் தாலுகா உபாசிலா பகுதியில் பாஜேந்திர பிஸ்வாஸ் என்பவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பங்களாதேஷின் மதங்களுக்கு இடையேயான பாகுபாடு, வன்முறை, இந்துக்களின் எண்ணிக்கை குறைவு என சிறுபான்மையினர் நீண்டகாலமாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பங்களாதேசத்தின் தமுத்தியாவில் இந்து தொழிலதிபர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டப்பட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த 2 வாரங்களில் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்படுவது இது 4வது முறையாகும். கோஹோன் சந்திரதாஸ் என அடையாளம் காணப்பட்ட அவர் 50 வயது இந்து தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் புதன்கிழமை இரவு 9:30 மணியளவில் தம்தியாவின் கீர்பங்கா பஜார் அருகே நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீக்காயத்தால் கடுகாயமடைந்து பாதிக்கப்பட்ட சந்திரதாஸ் மேலதிக சிகிச்சைக்காக தலைநகர் டாக்காவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திலாய் கிராமத்தில் வசிக்கும் கோஹோன் சந்திரதாஸ் கீர்பங்கா பஜாரில் மருந்து மற்றும் மொபைல் கடை நடத்தி வருவதாகவும் புதன்கிழமை இரவு கடையை பூட்டிவிட்டு ஆட்டோவில் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரை கத்தியால் தாக்கி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக சந்திரதாஸின் மனைவி ஜிமாதாஸ் கூறுகையில், என் கணவரில் தலை, முகத்தில் கத்தியால் வெட்டி பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிரி யாரும் இல்லை. ஏன் தாக்கினார்கள் என்று தெரியவில்லை என தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தாக்குதல் நடத்தியவர்களில் 2 வரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது.